தேவன் அதிகமாக நெருங்க செய்யும். எப்ப உங்களுக்கு மாம்சம் அதிகமாகுதோ, எப்ப டிவி அதிகமா பார்க்கலாம், இந்த ஊரை சுத்தலாம், நல்லா போய் ஹோட்டல் கடையில சாப்பிடலாம், இல்ல அவியல கெடுக்கலாம் இவியல கெடுக்கலாம், இந்த மாம்சத்துக்குரிய சுபாவம் உங்களுக்குள்ள வருதோ, அப்ப ஆவி இது மேற்கொண்டு செபித்து பாவத்துக்குள்ள தள்ளும். அதனால எவனை எழுதலாம் வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி நீ ஒரு இடத்துல ஏமாந்து போனா ஒரு இடம் போது உன்னை அடிக்க பிசாசு. அப்ப அந்த இடத்தை கொடுக்காதவன் நான் சர்வாயுத வர்க்கத்தை பிடித்துக் கொண்டு நான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் சொல்லி நீங்க அதை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடுவான். எப்ப ஓடுவான்? வசனம் உனக்குள்ள வரணும். முழங்கால் போட வீட்டுல எத்தனை பேர் இருக்கட்டும், உங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை இருக்கட்டும், முழங்கால் போட்டு முழங்கால் யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பார்த்து என்ன செஞ்சான்? போனானா 3 அம்மானியர் மோவா புத்திரர் புரஜாதி ஜனங்க 3 கோஷ்டி அவனுக்கு எதிராக வருது. அவன் ஒரு சாதாரண ஆட்கள் கம்மி யுத்தத்துக்கு. ஆனா அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யறான். அப்ப ஒரு மகன் மேல தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுக்கு இல்லப்பா சொல்லி வெட்டுண்டு தள்ளி ஓடனாங்க, தெறிக்கு ஓடனாங்க. அந்த காலம்